முத்தழகி வேண்டுதலை முடிச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. நின்றுட்டே இருக்கும்போது அப்படியே மயக்கமாகறாங்க. மயக்கமே அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. என்ன ஆச்சு முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அப்படி பார்த்துடுறாங்க. எழுந்துரு முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைம்மா, தண்ணி தெளித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாமியார் சொல்கிறார். தண்ணி தெளித்து பார்க்குறாங்க. அப்பயும் எழுந்துக்கவே இல்லை. இல்லை கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இவ்வளோ நேரம் அந்த நெருப்பு சட்டியை எடுத்துகிட்டு வந்ததுனால கொஞ்சம் மயக்கம் வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, சரியாயிடும், நீங்கள் பயப்படவே வேண்டாம், அந்த அம்மன் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தைக்கும் எதுவுமே ஆகாது, முத்தழகுக்கும் எதுவுமே ஆகாது, அவங்க வீட்டுக்காருக்கும் எதுவுமே ஆகாது, எல்லாருக்குமே நல்லது தான் நடக்கும். அம்மன் சன்னத்தில் யாருக்குமே எந்த தீங்குமே நடக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முத்தழகு தானாக எழுந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்கிறாரு. முத்தழகு எழுப்புறாங்க. பொண்ணு எழுந்திருப்பு முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எழுந்துக்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே பார்க்குறாங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா மயக்கம் தான் ஆயிருக்கு, சரியாயிடும், எழுந்துருவா, உட்காரு, நீ சாப்பிடல அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. சரி, அவருக்கு என்னாச்சு நீ ஃபோன் பண்ணி கேளு பொன்னி அப்படின்னு சொல்கிறாங்க முத்தழகு. சரி நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எப்படி இருக்காரு பூமி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. பூமி சரியாயிட்டான், கண்ணு முழிச்சு பார்த்தான், ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க, ஆனால் ஆப்ரேஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அவனோட சுய நினைவு வந்துடுச்சு, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்தழகு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேண்டுதலை நிறைவேற்றியிருந்தால் இந்த அளவுக்கு அந்த கடவுள் காப்பாற்றியிருப்பார். முத்தழகோட வேண்டுதல் வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. நல்லா இருக்காரு, சீக்கிரம் 2 பேரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. அப்படியா, உண்மையாவா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் முத்தழகிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. முத்தழகு உன்னோட பூமி பொழைச்சிக்கிட்டாரு, கண்ணு முழிச்சு பார்க்குறாராம், சரியா அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. அப்படியே கையெடுத்து சாமியை கும்பிடுறாங்க. முத்தழகு ரொம்ப நன்றி அம்மா, என்னோடய வீட்டுக்காரனை திருப்பி கொடுத்ததுக்கு, அவர் தான் எனக்கு எல்லாமே, அவரே எனக்கு திருப்பி கொடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறாங்க. அப்போ அந்த சாமியார்கிட்ட சொல்கிறாங்க, என்னோடய வீட்டுக்கார் பொழைச்சிக்கிட்டாரு, அவர் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் தான் சொன்னேன்ல, இந்த அம்மன் சோதிப்பாங்க ஆனால் நல்லது தான் பண்ணுவாங்க, கண்டிப்பாக உன்னோட வீட்டுக்கார் பொழைச்சிக்கிட்டார்ல, நீ போய் பார்ப்போ அப்படின்னு சொல்கிறாரு. சரி வா பொன்னி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பொன்னி 2 பேரும்